மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணும்போது ஒன் பிக் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அப் மூவ்க்கு முன்னாடி ஒரு பியரிஷ் கேண்டில் பார்த்தாலே உடனே அதை புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் டவுன் மூவ்க்கு முன்னாடி ஒரு புல்லிஷ் கேண்டில் பார்த்தாலே அதை பியரிஷ் ஆர்டர் பிளாக்னு சொல்லிடுவாங்க. பட் இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எவ்ரி ஆப்போசிட் கலர் கேண்டிலுமே ஆர்டர் பிளாக் கிடையாது. ஒரு வேலிட் ஆர்டர் பிளாக்கு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணணும் அண்ட் மீனிங்ஃபுல் ஜோனை லீவ் பண்ணணும். இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லைனா நீங்கள் ரேண்டம் கேண்டில்ஸை தான் ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்ணுறீங்க. அதனால தான் ப்ரைஸ் உங்கள் ஜோனுக்கு வந்தாலும் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம டைரெக்டாக அந்த பிரேக்கை ஜோன் பண்ணிட்டு போயிடுது. அண்ட் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர்டர் பிளாக்னா என்ன, அதை எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ கிளியராக போட்டிருக்கேன். ஸோ மஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற டாபிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் புல்லிஷ் அண்ட் பியரிஷ் ஆர்டர் பிளாக்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன அண்ட் ஃப்ரெஷ் அண்ட் டெஸ்டட் ஆர்டர் பிளாக்ஸ் அண்ட் சில ஆர்டர் பிளாக்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுது. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வேலிட் ஆர்டர் பிளாக் எது, ஃபேக் ஆர்டர் பிளாக் எதுன்னு கிளியராக செப்பரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். வாட் ஆக்சுவலி மேக்ஸ் அன் ஆர்டர் பிளாக் வேலிட்? கேண்டில் கலர் மட்டும் வச்சு ஒரு ஆர்டர் பிளாக் வேலிட்னு சொல்ல முடியாது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிலை விட்டுட்டு ப்ரைஸ் வெளியே போன அப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 மூவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். ப்ரைஸ் அந்த ஏரியாவிலேருந்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சா அண்ட் அந்த மூவ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ஹை இல்லை லோவை பிரேக் பண்ணிச்சா, தென் ப்ரைஸ் ஆல்ரெடி திரும்ப அந்த ஜோனுக்கு வந்து டச் பண்ணிடுச்சா. இந்த 3 மூவ்மெண்ட்ஸை செக் பண்ணாலே நிறைய ஃபேக் ஆர்டர் பிளாக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், கரெக்ட் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஸோ கரெக்ட் புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எப்படி இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கும் முன்னாடி இருக்கிற லாஸ்ட் பேரிஷ் கேண்டில் தான். ஓகேவா? பட் எவ்ரி பேரிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னா ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணக்கூடாது. ஹை குவாலிட்டி புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கணும்னா ப்ரைஸ் அந்த பேரிஷ் கேண்டிலை விட்டு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டமோட மூவ் ஆகணும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இல்லைனா இம்பார்ட்டன்ட் ஹையை பிரேக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் 2 or 3 ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்ஸ் மேலே மூவ் ஆகி ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணுது. இப்போ அந்த ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் பியரிஷ் கேண்டில் பொட்டன்ஷியல் புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னு கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியா ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருக்கு அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் அகைன் இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பையிங் ஏரியா கைஸ். ஓகேவா? பட் ஜோனை டச் பண்ணிடுச்சுன்னு உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. புல்லிஷ் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் என்ன இருக்கலாம்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஜோனில் ரிஜெக்ஷன் வரலாம், தென் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வரலாம், ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆகலாம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொன்னால் ஆர்டர் பிளாக் நமக்கு ஏரியா கொடுக்கும், கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ட்ரியை கொடுக்கும் கைஸ். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். செகண்ட் டாபிக், கரெக்ட் பியரிஷ் ஆர்டர் பிளாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக் கரெக்டாக இருக்கணும்னா, ஸோ வேலிடாக இருக்கணும்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பியரிஷ் ஆர்டர் பிளாக் வேலிடாக இருக்கணும்னா எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? பியரிஷ் ஆர்டர் பிளாக் ஜென்ரலி ஸ்ட்ராங் பியரிஷ் மூவ்மெண்ட்டுக்கும் முன்னாடி இருக்கிற லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில், அகைன் புல்லிஷ் கேண்டில் மட்டும் இருந்தால் போதாது. ஓகேவா? ப்ரைஸ் அந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக டவுன் மூவ் ஆகி ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் லோவை பிரேக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டில் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில்ஸ் டவுன் மூவ் ஆகி ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை பிரேக் பண்ணுது. இப்போ அந்த ஸ்ட்ராங் டிராப்க்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில் பொட்டன்ஷியல் பியரிஷ் ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்ணலாம். அண்ட் முன்ன சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ப்ரைஸ் அகைன் அந்த ஜோனுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு செல்லிங் ஏரியா, அதாவது டவுன் ட்ரேடுக்கான ஏரியா கைஸ். ஓகேவா? பட் பியரிஷ் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் என்ன இருக்கலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பிக் ரிஜெக்ஷன், பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில் க்ளோஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதையுமே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னா பொட்டன்ஷியல் பையிங் ஏரியா, பியரிஷ் ஆர்டர் பிளாக்னா பொட்டன்ஷியல் செல்லிங் ஏரியா. டாபிக் 3, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ப்ரைஸ் ஒரு ஏரியாவில் இருந்து கிளியர் மொமெண்டமோட ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுறது தான். யூஸ்வலி டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ்மெண்ட்டில் பிக் கேண்டில் பாடிஸ் இருக்கும், ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும் அண்ட் ஹெசிடேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், பியரிஷ் ஆர்டர் பிளாக்கு ஸ்ட்ராங் பியரிஷ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். ஓகேவா? இப்போ ரெண்டு சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் ப்ரைஸ் ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் நிறைய கேண்டில்ஸ், நிறைய ஸ்மால் கேண்டில்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அப் மூவ் ஆகுது. ஸோ இதில் ஸ்ட்ராங் மொமெண்டம் இல்லை, இது வீக் ஆர்டர் பிளாக். ஓகேவா? செகண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா,
ப்ரைஸ் ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் உடனே 2 இல்லை 3 ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்ஸோட மேலே மூவ் ஆகுது. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இது ஸ்ட்ராங்கான ஆர்டர், ஐ மீன் ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்த ஏரியாவை அக்ரெசிவாக லீவ் பண்ணியிருக்கு. ஸோ ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். என்னன்னா ப்ரைஸ் அந்த ஏரியாவில் இருந்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சா இல்லை ஸ்லோவாக மூவ் ஆச்சா. டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா அந்த ஆர்டர் பிளாக்கு ஸ்ட்ரென்த் ரொம்பவே கம்மி கைஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபோர்த் டாபிக் பார்த்துடலாம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? பிஓஎஸ்னா ப்ரைஸ் ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்விங் ஹை இல்லை ஸ்விங் லோவை பிரேக் பண்ணுறது தான். ஓகேவா? புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு புல்லிஷ் மூவ்மெண்ட் ஒரு மீனிங்ஃபுல் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். பியரிஷ் ஆர்டர் பிளாக்கு பியரிஷ் மூவ்மெண்ட் ஒரு மீனிங்ஃபுல் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணணும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் மட்டும் இருந்தால் போதாது. ஓகேவா? அந்த மூவ்மெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் ஒரு பியரிஷ் கேண்டில் இருந்து அப் மூவ் ஆகுது, பட் ப்ரீவியஸ் ஹை எதையுமே பிரேக் பண்ணல. அப்போ அந்த பியரிஷ் கேண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னு கன்சிடர் பண்ணவே கூடாது. ஓகேவா? பட் ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகி கிளியர் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணுனா அது ஒரு பெட்டரான வேலிடேஷன் கைஸ். ஓகேவா? ஐ மீன் பெட்டர் ஆர்டர் பிளாக். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரென்த்தை காட்டும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரென்த் மார்க்கெட்டில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கான்னு காட்டும். பெட்டர் குவாலிட்டி ஆர்டர் பிளாக்ல நார்மலி இந்த ரெண்டுமே இருக்கும் கைஸ். ஓகேவா? ஃபிஃப்த் டாபிக் ஃப்ரெஷ் அண்ட் டெஸ்டட் ஆர்டர் பிளாக். ஃப்ரெஷ் ஆர்டர் பிளாக்னா என்னன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஸ்ட்ராங் மூவ் கிரியேட் பண்ண அப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை வந்து டெஸ்டே பண்ணியிருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜோன் கிரியேட் ஆகிடும், அந்த ஜோனை பார்த்தீங்கன்னா டெஸ்டே பண்ணியிருக்காது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணி ஸ்ட்ராங்காக அப் மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஜோனுக்கு ரிட்டர்னே ஆகலை. ஓகேவா? அந்த ஜோன் தான் ஃப்ரெஷ் ஆர்டர் பிளாக். ஃப்ரெஷ் ஆர்டர் பிளாக்கு ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஜெனரலி மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். ஓகேவா? அதாவது ஃப்ரெஷ் ஆர்டர் பிளாக் இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக கூட இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்த ஏரியாவை இன்னும் டெஸ்ட் பண்ணவே கிடையாது. ஓகேவா? பட் இதுவே டெஸ்டட் ஆர்டர் பிளாக்னா ப்ரைஸ் ஆல்ரெடி திரும்ப வந்து டெஸ்ட் பண்ண ஜோன். எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ரிட்டர்ன் ஆகி ரியாக்ட் ஆகி அகைன் அப் மூவ் ஆகுது. இப்போ அந்த ஜோன் ஆல்ரெடி டெஸ்டட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டே இருந்ததுன்னா அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா வீக்காக நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டர் பிளாக்கை ஒரு வால் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க, ஒரு செவரு மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக் வரும்போது வால் ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் பண்ணலாம், பட் ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் வந்தால் வால் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும்ல. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃப்ரெஷ் ஆர்டர் பிளாக்னா என்ன, டெஸ்டட் ஆர்டர் பிளாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லிட்டோம். ஓகேவா? அண்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் எல்லா டெஸ்டட் ஆர்டர் பிளாக்கும் ஃபெயில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அர்த்தம் கிடையாது. பட் மெனி டைம்ஸ் டெஸ்டான ஜோனை விட ஃப்ரெஷ் ஆர்டர் பிளாக் பெட்டராக இருக்கும் கைஸ். ஓகேவா? சிக்ஸ்த் டாபிக் என்னன்னா வேலிட் ஆர்டர் பிளாக் வெர்சஸ் ஃபேக் ஆர்டர் பிளாக். இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? பெட்டர் குவாலிட்டி ஆர்டர் பிளாக்ஸில் யூஸ்வலி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது என்னன்னா ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட், மீனிங்ஃபுல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரெஷ் ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் சொன்னது தான். அண்ட் க்ளீன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், தென் ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகும்போது கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் குவாலிட்டி ஆர்டர் பிளாக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீக் ஆர்டர் பிளாக்ல எப்படி இருக்கும், அதாவது ஃபேக் ஆர்டர் பிளாக்ல எப்படின்னா இருக்கும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது அண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரை பிரேக்கே ஆகியிருக்காது அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை பார்த்தீங்கன்னா டச் ஆகியிருக்கும். அதாவது நான் சொன்னல இப்போ தான் சொன்னேன் டெஸ்டட் ஜோன்னு சொன்னல அதுதான். ஓகேவா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பி மார்க்கெட் கண்டிஷன். ஸோ மார்க்கெட் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தாலோ, ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லைனாலோ, ஸோ நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆர்டர் பிளாக். ஓகேவா? செவன்த் டாபிக் வை சம் ஆர்டர் பிளாக்ஸ் ஃபெயில். ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா சம் ஆர்டர் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகும்னு சொல்லிடுறோம். நான் ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான், பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். ஓகேவா? நோ ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜோனில் இருந்து ஸ்லோவாக மூவ் ஆனால் அந்த ஏரியாவில் எனஃப் பையிங் இல்லை செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னா நோ மீனிங்ஃபுல் ஸ்ட்ரக்சர் பிரேக்.
அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ஹை இல்லை, லோவை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்னும் சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது. ஸோ கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஹை இல்லை, லோவை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் சேஞ்ச் ஆகலன்னு தானே அர்த்தம். ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் டெஸ்டட் ஜோன்ஸில் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரினா பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோஸ் த்ரூ த ஜோன். ஸோ என்னென்னு இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்பவே முக்கியமானது. ஓகேவா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்குள்ளே வந்துச்சுன்னு ஜோன் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஆகிடுச்சுன்னு உடனே சொல்லக்கூடாது. ஓகேவா, பட் இதுவே பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அந்த ஜோனை தாண்டி பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடும் கைஸ். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பி மார்க்கெட். ஓகேவா, ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் அண்ட் வால்டைல் மார்க்கெட் கண்டிஷனில் ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா, ஸோ ரொம்பவே உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறோம். ஓகே, ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஸோ கிளியராக பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லை டெஸ்டட் ஜோனான்னு நிறைய அதை பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷனுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா, ஐ மீன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கான்னு பாருங்கள். ரொம்பவே பார்த்தா சைட்வேஸாக இருந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் வேலிட் ஆர்டர் பிளாக்ஸ் எது, ஃபேக் ஆர்டர் பிளாக் எதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா, அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃப் மேட் ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராட்டஜியை ஃபுல் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஜோன்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறேன் அண்ட் எக்ஸாக்டாக என்ன கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ அப் என்ட்ரி எப்படி போடுறேன், டவுன் என்ட்ரி எப்படி பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ ஃபேக் என்ட்ரிஸ் என்ன எப்படி நானாக பார்த்தா ஓனாக அவாய்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் செல்ஃப் மேட் ஓபி ஸ்ட்ராட்டஜின்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் எந்த டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வேணுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ரிக்வஸ்டட் டாப்பிக்கை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மஸ்ட் பண்ண வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனலில் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா Quotex யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா பாட் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீ 24/7 சேனல். ஸோ பாட் சிக்னல்ஸ் தான். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட செல்ஃப் மேட் ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராட்டஜியோட மீட் பண்ணலாம். Until then, trade safe and stay disciplined. It's Harish from BFSS. See you in the next video guys. Bye bye.